சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னமுமே வந்து தொடக்கூட முடியாத தூரத்தில் தான் வந்து விஜய் டிவி சீரியல் லைன் அப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 9.5 பக்கம் ரேட்டிங் வாங்கி இன்னமும் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இந்த ஒரு சேனலுக்குள்ளே இருந்தாலும் கூட மற்ற சேனல்களோட போட்டி போடும் பொழுது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டைரெக்டாக காம்படிஷன் இல்லைங்கிறதுனாலயோ என்னவோ இந்த கதையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாலியான விஷயங்கள், ஃபில்லர் எபிசோட்ஸ் நிறைய இருக்குது. ஃபில்லர் எபிசோட்ஸ் கூட வந்து ரசிக்கிறபடி இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையுடைய மெயினான ட்ராக்கான ரோகிணி மாற்றுறதுங்கிற ட்ராக்கை தாண்டி எந்த ஒரு எபிசோடு வந்தாலும் சும்மா நீங்கள் வந்து ரேண்டமாக கீழே விழுந்தாங்க, மேலே விழுந்தாங்க, இல்லை வந்து ஓடி போனாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு எல்லாரும் சமைச்சாங்க அப்படின்னு வச்சா கூட அதில் ஒரு தடவையாச்சும் வந்து மீனாவை திட்டுவாங்க வச்சிடறாங்க. மீனா அந்த வீட்டுடைய ஒரு மருமகள். இந்த வீட்டுக்கு ஆக்சுவலாக இந்த க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர் வாங்கல உள்ளார வந்ததுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மருமகளே அவங்க தான். ஆனால் அவங்கள ஏதோ இந்த வீட்டுடைய வேலையாள் மாதிரி இவங்க நடத்துகிறதும், மரியாதை இல்லாமல் பேசுகிறதும், எல்லாத்துக்கும் இவ தான் அந்த பூ கட்டுறவு தானே அவங்க தொழிலில் பேசுகிறதும், அவங்க குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறதும், அவங்க இறந்து போன அவங்க அப்பாவை தப்பாக பேசுகிறதும், சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆளாளுக்கு வந்து மீனாவை வந்து எதிர்த்து பேசுகிறதுங்கிறதுலாம் ஒரு மாதிரி எரிச்சலான விஷயம். இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜயாவும் ரோகிணியும் சேர்ந்து நல்லா ஸ்ருதியோட அம்மாவை ஏற்றி விட்டு, ஸ்ருதியோட அம்மா வந்து உன் பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் வந்து அவ்வளோ தப்பு. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இன்னொரு மருமகளை போய் பார்த்து நீங்கள் தான் வேணும்னே பணத்துக்காக பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி தான் வந்து அந்த பொண்ணை திருட்டு பட்டம் கட்டினாங்க. ஆனால் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த பெரியவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவர் பாலிடிக்ஸு. ஆனால் வந்து ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள சின்னவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காமிக்கிறது, இந்த 4 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒற்றுமையாக இருக்க மாதிரி காமிச்சிடுறாங்க. அது அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ருதி எதிர்த்து பேசுகிறதும் நல்லாயிருக்கு. ஸ்ருதி எதிர்த்து பேசி இந்த பாருங்கள் டக்குன்னு வந்து என்ன மீனா எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்குறதும் நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, தனக்காக இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, தனக்காக மற்றவங்களாம் சண்டை போடுறாங்க. அவள் மீனாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தன் ஒரு பொண்ணு முகத்தில் ஆசிட் ஊற்றுறதுக்காக கையில் ஆசிடோட வரும்பொழுது செங்கல் எடுத்து பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அடி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமான பொண்ணு மீனா. வெளில வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்து வெட்டி முதல்ல ஒருத்தர் கந்து வெட்டிக்கு பாரு, முருகேசனும் அதோ பேர், அவர்கிட்ட போய் வந்து சண்டை போட்டதாகட்டும், இல்லை இப்போ சிட்டியோட ஆஃபீஸ்க்கே போய் சிட்டிகிட்ட வந்து கத்திட்டு வந்ததாகட்டும், இல்லை அந்த டாஸ்மாக் வாசலில் போயிட்டு வந்து இவர் முத்து குடிக்கலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த யூடியூபர் ஒருத்தர் பலார் ஒன்று அறவிட்டதாகட்டும், பல விஷயங்களை வெளியே பண்ணியிருக்காங்க. ஆனால் குடும்ப நலன் குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வெளியில் புலி வீட்டிலோ எலிங்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் ஆச்சு சுயரூபத்தை முழுசாக காட்டணும். இவ்வளோதான் அது அவங்களுக்கு மரியாதை. இவ்வளோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன், ஏதாச்சும் பேசி விட்டுருவேன். இல்லைனா வந்து நீங்கள் கை வாங்கினீங்கன்னா நான் கை வாங்காத கூட தயங்க மாட்டேன். மரியாதைங்கிறத கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக விஜயாட்ட சொல்கிற மாதிரி மாறணும். அப்படி மாறாமல் நம்ம என்ன தான் விஷயங்களை காமிச்சாலும் கடைசி வரைக்கும் முட்டாளாகவே இருந்துட்டு இன்னமும் வந்து கீழே விழுந்ததுக்காக அவங்களை குறை சொல்லிட்டு கொலை முயற்சி பண்ணிருக்காங்க போது ஒத்தரம் வைக்கிறாங்க பேர் வழி அப்படின்னு கிளம்பி போகிறதுலாம் வந்து கம்ப்ளீட் கிறுக்குத்தனம்னு தோணுது. ஸோ நீங்கள் மீனாவுடைய கதாபாத்திரத்தை பற்றியும் மீனா வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக பேசணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி மாமியார் நடந்துக்கும் போது மருமகள் இப்படி பதுசாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து குடும்ப நலனுக்காக நல்ல மருமகளாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.